இப்போ டிஎம்கேல இருக்கிற இதுக்கு முன்னாடி டிவிகேல இருந்த நாளைக்கு எந்த கட்சியில இருக்க போறாங்கன்னே தெரியாத நம்ம வைஷ்ணவி பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட பிக்சர் போட்ட டிவிகே டி ஷர்ட்டை எரிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. இதுக்கு லீகலா எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாது, கண்டிப்பா எடுக்கலாங்க. இதே மாதிரி தான் கரூர் இன்சிடென்ட்லயும் ஒரு ஏஐ வீடியோ போட்டு ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணாங்க. இந்த மாதிரி ரிப்பீட்டடா ஒரு ஸ்பெசிபிக் பர்சன் மேலேயோ இல்ல ஒரு குரூப் ஆஃப் பர்சன் மேலேயோ ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ற மாதிரியான கண்டென்ட்ஸோ இல்ல ரெண்டு குரூப்ஸ்க்கு நடுவுல வன்முறையை தூண்டுற மாதிரியான கண்டென்ட்ஸோ ரிப்பீட்டட்லி போஸ்ட் பண்ணிட்டு இருந்தா பிஎன்எஸ் செக்ஷன் 196 கீழேயும் பிஎன்எஸ் செக்ஷன் 353 கீழேயும் கேஸ் ஃபைல் பண்ண முடியுங்க. இதுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் நினைச்சா செக்ஷன் 356 ஆஃப் தி பிஎன்எஸ் கீழே டிஃபமேஷன், அதாவது அவதூறு பரப்பி தன் பெயருக்கு களங்கம் விளைவித்தலுக்கு கீழேயும் கேஸ் ஃபைல் பண்ண முடியுங்க. இந்த மாதிரி வாண்டடா வன்மத்தை கக்கிற பர்சன்ஸ் மேல கண்டிப்பா காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புவோங்க. ரெண்டாவது, இந்த மாதிரியான செயல்கள் மூலயமா விஜய் அவர்களோட பேருக்கோ புகழுக்கோ எந்த பாதிப்பும் வரப்போறது கிடையாதுங்க. இவ்வளவு லோ லெவலுக்கு இறங்கி அரசியல் பண்ற உங்களை மாதிரி ஆட்களோட கேரக்டர் தான் மக்கள் கிட்ட அம்பலப்பட்டு போகுதுங்க. இந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சாமானியர்களும் சட்டம் அறிய மறக்காம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கங்க.